Welcome my dear friends. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் கொடுத்துருக்கூடிய லாஸ்ட் டைட்டில் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதுல நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அதனுடைய ஸ்கோப் என்னன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸினுடைய ஸ்கோப் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு 2 பிரான்ச்சஸ் இதனுடைய எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸில் ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு லிங்குஸ்டிக்ஸ் இதனுடைய ஸ்கோப் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் இதனுடைய எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸாக கொடுத்துருக்கக்கூடிய ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் சோசியோ லிங்குஸ்டிக்ஸ். ஸோ இந்த 2 எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ்னுடைய ஸ்கோப் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த டைட்டிலில் த ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, மைக்ரோ அண்டு மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ். மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்னல் பிரான்ச்சஸினுடைய ஸ்கோப் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்ரோ லிங்குஸ்டிக்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ்லேயும் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு லிங்குஸ்டிக்ஸ். ஸோ இதனுடைய ஸ்கோப் என்னன்றதையும் ஏற்கனவே கொடுத்துருக்கூடிய அந்த வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் அந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அண்டு சோசியல் லிங்குஸ்டிக்ஸ், ஸோ இதனுடைய ஸ்கோப் என்ன, லிங்குஸ்டிக்ஸில் இதனுடைய ஸ்கோப் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற டீட்டெயிலில் இன்றைக்கு பார்க்கலாம். ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் அண்ட் ஃபிலாசபி எப்படி வந்து ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஃபிலாசபி அப்படின்றது லாங்குவேஜில் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்க்கெலாம் உட்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஸ்டடீஸ் த ஓல்ட் அண்ட் நியூ கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜ் இன் ஃபிலாசபிக்கல் வே இன் த லைட் ஆஃப் ஃபிலாசபர்ஸ் லைக் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய நியூ கான்செப்ட் எப்படி இருக்குது இந்த லாங்குவேஜில், ஓல்டு கான்செப்ட் எப்படி இருந்தது, ஸோ அது ஃபிலாசபிக்கல் வேயாக சொல்லக்கூடியதான் இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட். இப்போ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது எப்போ அந்த டேர்ம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 19th centuryயில் தான் வந்துட்டு ஸோ லிங்குஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஃபிக் வே ஆஃப் ஸ்டடி அப்படின்றது அந்த டேர்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் எப்படி வந்துட்டு அந்த லாங்குவேஜுக்கு வந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த லாங்குவேஜுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிலாசபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்மில் தான் வந்துட்டு நிறைய ரூல்ஸும் நிறைய டிசிப்ளின்ஸும் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிலாசபின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கே வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ சாக்ரட்டிக் பீரியட். அதாவது சாக்ரட்டிக் பீரியட் அப்படின்றது சாக்ரட்டிக் இருந்திருக்கக்கூடிய அதாவது ஃபிலாசபர் சாக்ரட்டிஸ், ஸோ அவர் இருந்திருக்கக்கூடிய அந்த அதாவது இவருடைய பர்த் ஆஃப் இயர்னு பார்த்தோம் அப்படின்னா 469 399 BC. ஸோ இதைத்தான் வந்துட்டு சாக்ரட்டிஸ் பீரியட்னு சொல்கிறோம் ஃபிலாசபிக்கல் பீரியடில். ஸோ இதற்கு முந்தைய பீரியட் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ சாக்ரட்டிஸ் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த க்ரீக் லாங்குவேஜில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபிலாசபர்ஸ் இருந்திருக்காங்க சாக்ரட்டிஸ்க்கு முன்னாடி. சில முக்கியமாக இன்றைய வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸ் வந்து லாங்குவேஜுக்கும் சரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் சரி ஸோ யார் கொடுத்துருக்காங்க, இதில் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வந்துட்டு யாருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பித்தாகரஸ். ஸோ இவர் வந்துட்டு 570 to 490 BC. ஸோ இந்த அது 6th century BCயில் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபர், க்ரீக் ஃபிலாசபர். ஸோ இவர் வந்துட்டு ப்ரீ சாக்ரட்டிஸ் பீரியடில் ஒரு முக்கியமான ஃபிலாசபராக வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எதனால் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இவர் வந்துட்டு நிறைய மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு நிறைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. இன்றைய வரைக்கும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த பித்தாகரஸ் தியரம் இன்றைய வரைக்கும் வந்து மேத்ஸில் படிச்சுட்ருக்கோம். இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீக் ஃபிலாசபர் அதாவது சாக்ரட்டிஸ்க்கு முன்னாடி 6th century BCயில் இருந்திருக்கக்கூடிய ஸோ இந்த ஃபிலாசபர் ஃபாதர் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்துட்டு இவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. அது இன்றைய வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுறோம். அது இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி தமிழ் லாங்குவேஜ் கூடிய அந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த சயின்டிஃபிக் மெத்தட் காரணமாக இருந்திருக்கு. இப்போ இந்த பித்தாகரஸை பொறுத்த வரைக்கும் இவருடைய தியரம் இப்போ 10th standardல கூட ஸோ அந்த ட்ரையாங்கிள் சைடு அப்படின்றத படிச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஸ்கொயர் ரூட், அதாவது 1 + 2 + 3 + 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்ற
ஒரு பேஸை வந்துட்டு பேஸ் கான்செப்டை யார் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா இவர் தான் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நம்பர் 10 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த பேஸ் நம்பர்ஸ் 1 2 3 4 சொல்லக்கூடிய இந்த பேஸ் நம்பர்ஸ் தான் வந்துட்டு எல்லா நம்பர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு பேஸாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பித்தாகரஸ் தியரம் இவர் தான் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அப்போது இவர் 6th century BC-ல கொடுத்தது இன்றைய வரைக்கும் வந்துட்டு அந்த பித்தாகரஸ் தியரத்தை 10th standard மேத்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த ஃபிலாசபி அப்படின்றது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் மேத்ஸ்லேயும் சரி சயின்ஸ்லேயும் சரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மேத்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் ஒரு ரைட் ஆங்கிள், ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு அந்த கான்செப்டை வந்து அவர் கொடுத்த கான்செப்டை வந்துட்டு அந்த சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தியரத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இது தவிர ஸ்கொயர் நம்பர்ஸுக்கு வந்துட்டு மஸ்குலைன் அப்படின்ற மாதிரியும் ஈவன் நம்பரை வந்துட்டு ஃபெமினின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு. அது தவிர இந்த எர்த்து வந்துட்டு ரவுண்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு திங்கிங் முதல்ல யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு திங்கர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி மூன் அப்படின்றதும் அதுலேயும் வந்துட்டு உயிரினங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும், அதுக்கப்புறம் இந்த எர்த்தை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேஸ் ஐடியாவும் இவர் தான் முதல்ல கொடுத்துருக்காரு. இவருக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு ஃபயர்ன்ற ஒரு அந்த ஒரு சோலார் சிஸ்டத்தை வச்சு தான் மற்ற பிளானட்ஸ்லாம் சுற்றிட்டு வருது அப்படின்றத இவருக்கு அப்புறம் வந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரீ சாக்ரட்டிஸ் பீரியடில் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பித்தாகரஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதேமாதிரி மியூசிக்லேயும் வந்துட்டு பெரிய அளவில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு இவருக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய மற்ற சயின்டிஸ்ட்டுக்கும் சரி ஃபிலாசபர்ஸும் சரி இவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மேத்ஸ் கான்செப்ட்டுக்கும் இன்றைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த லிங்குஸ்டிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேத்ஸ் கான்செப்ட் அப்படின்றது அதாவது இவர் க்ரீக் லாங்குவேஜில் கொடுத்துருக்காரு 6th century BC-ல. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு லிங்குஸ்டிக்ஸில் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதாவது தமிழ் எண்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். தமிழ் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவலில் நிறைய லாங்குவேஜில் ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு இவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஓல்டு கான்செப்டை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபிலாசபிக்கல் லெவலில் இவர் க்ரீக் லாங்குவேஜில் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை ஸோ இன்றைக்கு லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்லேயும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஓல்டு கான்செப்ட் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஓல்டு கான்செப்ட் இன்றைக்கு வந்துட்டு ஸோ எந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் லெவல்லையும் சரி மற்ற ஒரு சயின்ஸாக இருந்தாலும் சரி மேத்ஸாக இருந்தாலும் சரி அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு நியூ கான்செப்டில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எதில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்மாலஜி, அதாவது அந்த எர்த் இருக்குது அப்படின்னா அந்த எர்த்தினுடைய சப்ஸ்டான்ஸ் எப்படி இருந்திருக்கு, அந்த யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்ஸினுடைய பிகினிங் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றெல்லாம் அந்த காஸ்மாலஜின்னு சொல்லக்கூடிய ஸோ அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஃபாலோ நேச்சுரல் லா, நிறையா நேச்சுரல் லாவை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ சாக்ரட்டிக் ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் இது எப்போ பிகின் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6th century BC-லேருந்து பிகின் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபி. ஸோ அதுக்கப்புறம் இந்த பித்தாகரஸுக்கு அப்புறம் யார் வந்துட்டு முக்கியமாக அந்த ஃபிலாசபியில் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா சாக்ரட்டிஸ் 469 to 399 இந்த 5th century BC-ல வந்துட்டு சாக்ரட்டிஸுடைய பீரியடாக சொல்லப்பட்டிருக்கு. ஏத்தன்ஸில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த சாக்ரட்டிஸை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கிளாசிக்கல் பீரியடில் முக்கியமான ஃபிலாசபராக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாக்ரட்டிஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டோவோட மென்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு அதாவது பிளாட்டோட டீச்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாக்ரட்டிஸ் தான். ஸோ இவருடைய ஃபிலாசபியெல்லாம் எதை பற்றி இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஃபிலாசபிக்கல் எதை பற்றி கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸை பற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக இன்றைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணது வந்து சாக்ரட்டிஸ் தான். ஸோ அதனால தான் இவர் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி அப்படி ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபின்னு சொல்லக்கூடிய சாக்ரட்டிஸ். இவருடைய முக்கியமான இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டு எதெல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ், எபிஸ்டமாலஜி, லாஜிக், மெத்தடாலஜி ஆஃப் ஃபிலாசபி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவருடைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவருடைய ஃபிலாசபியும் இதை தழுவி வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பிளாட்டோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரட்டிஸ், 5th century BC-ல இருந்துருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபர்.
அதாவது க்ரீக்கில் 428 இருந்து 348 பிசி வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய க்ரீக் ஃபிலாசபர். ஸோ இந்த க்ரீக் ஃபிலாசபர் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேத்தமெட்டிஷியன். சாக்ரட்டிக் பீரியட்லேயே இருந்திருக்கக்கூடிய ஒரு க்ரீக் ஃபிலாசபர், ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரட்டிஸ் அண்டு டிசிபிள் ஆஃப் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலினுடைய டீச்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டோ தான். ஸோ வெஸ்டர்ன் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி இவரும் வந்துட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. ஸோ பிளாட்டோ வந்துட்டு எத்திக்ஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, எபிஸ்டமாலஜி, அதுக்கப்புறம் மெட்டாஃபிசிக்ஸ், மோரல் சைக்காலஜி, அகாடமி. ஸோ இவருடைய அகாடமிலாம் வந்துட்டு அந்த பிளாட்டோனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியாக ஒரு அகாடமி ஏற்படுத்தி அதிலே வந்துட்டு ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸோ நிறைய ஃபிலாசபியை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தியரி தான் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, இப்போ தமிழில் நம்மளே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாக்ரட்டிஸோட சோசியல் சயின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சாக்ரட்டிஸோட ஃபிலாசபி கொடுத்துருப்பாங்க, பிளாட்டோட ஃபிலாசபி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்கிமிடிஸ் தத்துவம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபிலாசபியில். ஸோ எதுக்காக அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே வந்துட்டு இந்த ஃபிலாசபி அப்படின்றது தியரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி வந்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கொடுக்கப்பட்டதோ, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டதோ, ஸோ அதே மாதிரி இந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கும் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஸோ இது எப்படியெல்லாம் ஒரு வேர்டு வந்துட்டு அந்த இப்போ ஃபிலாசபிக்கல் வேல வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தியரி இப்போ மேத்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேசிக் கான்செப்ட் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகி இன்றைய அளவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்லாம் ஆயிருக்கு அப்படின்றத ஃபிலாசபிக்கல் வேல சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். இப்போ அரிஸ்டாட்டில்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவரும் வந்து ஒரு க்ரீக் ஃபிலாசபர் தான். அதாவது 384 322 பிசி வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய க்ரீக் ஃபிலாசபர், 4th century பிசியில் இருந்திருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ட் க்ரீக் ஃபிலாசபர். ஸோ இந்த இவருடைய பீரியட் கிளாசிக் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட்டர்னு சொல்லலாம். அதாவது காம்ப்ரிஹென்சிவ் சிஸ்டம் ஆஃப் ஃபிலாசபி, அதே மாதிரி எத்திக்ஸ், ஏஸ்தட்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ். இப்போ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஜிக். ஸோ அதனால தான் இவர் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் லாஜிக் அண்டு ஃபாதர் ஆஃப் லாஜிக் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ லாஜிக் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஃபிலாசபர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில். லாஜிக் அண்டு சயின்ஸ். ஸோ அதே மாதிரி ரெட்டோரிக், போயட்டிக்ஸ், அனலிட்டிக்ஸ், டயலக்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் லாஜிக் அப்படின்றது இவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு அந்த க்ரீக் லாங்குவேஜுக்கு கொடுக்கப்பட்டு அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதேமாதிரி கிரிட்டிசிசம், ஃபிசிக்ஸ், சைக்காலஜி, மேத்தமெட்டிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ், பாலிட்டிக்ஸ்லேயும் வந்துட்டு ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த இவர் தான் வந்துட்டு முதல்ல இந்த ஃபார்மல் சிஸ்டம் ஃபார் ரீசனிங் அப்படின்றத டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டர்ன் லாஜிக். சாக்ரட்டிஸ் அதாவது பிளாட்டோனுடைய டீச்சர். சாக்ரட்டிஸ் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி. ஸோ ரெண்டும் வந்துட்டு முக்கியமாக சொல்லப்படக்கூடியது. ஸோ இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்த மாதிரி ப்ரீ சாக்ரட்டிக் பீரியட், அதுக்கப்புறம் சாக்ரட்டிக் பீரியட், அதுக்கப்புறம் அவருடைய ஃபாலோவர் பிளாட்டோ, அதுக்கப்புறம் பிளாட்டோவுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில். ஸோ இந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி, லாஜிக், போயட்டிக்ஸ், ரெட்டோரிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு தேவையான என்னென்னலாம் தேவையோ அதை வந்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லேட்டராக ஒரு தியரியாக வந்துட்டு லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அது சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே வந்துட்டு அந்த லாங்குவேஜுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துருக்கு. இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின்ஸ், ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபிலாசபிஸ் தான் வந்துட்டு ஸோ லேட்டராக வந்துட்டு லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதோட இணைச்சு இந்த ஃபிலாசபிக்கல்
லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச் கொண்டு வரப்பட்டிருக்கு. Philosophy of linguistics is the philosophy of science as applied to linguistics. Philosophical linguistics are concerned with matters of traditional meaning and reference, and it includes அதாவது ட்ரெடிஷ்னலாக என்னென்ன மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய ரெஃபரன்ஸ், இப்போ யார் வந்துட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்கோப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் த சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஃபிலாசபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சயின்ஸை பற்றி கொடுத்துருக்காங்களா, மேத்ஸை பற்றி கொடுத்துருக்காங்களா, ஃபிசிக்ஸா, பாலிட்டிக்ஸா, மெட்டாஃபிசிக்ஸா, ஸோ இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்றதையும் வாட் த தியரிட்டிக்கல் கோல்ஸ், அதனுடைய தியரிட்டிக்கல் கோல்ஸ் என்னவாக இருக்குது. இப்போ லிங்குஸ்டிக்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபிலாசபி வந்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான தியரி எல்லாம் வந்து கொடுத்துருக்கு, அதே மாதிரி எந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த தியரியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வாட் ஃபார்ம் தியரிஸ் சுட் டேக் அண்ட் எந்த மாதிரியான ஒரு தியரிஸை வந்துட்டு அந்த ஃபிலாசபி வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வாட் கவுண்ட்ஸ் அஸ் டேட்டா. ஸோ அதாவது நியூ கான்செப்டில் அந்த ஓல்டு டேட்டா வந்துட்டு ஸோ எந்த மாதிரி எல்லாம் எடுக்கப்படுது. இப்போ மேத்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு தியரி இருக்குது அப்படின்னா அந்த பித்தாகரஸ் தியரம் அப்படின்றத ஸோ எந்த மாதிரி வந்துட்டு லேட்டராக வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மேத்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ லிங்குஸ்டிக்ஸ்லேயே வந்துட்டு நம்ம நிறையா மீனிங்ஸ், சின்டாக்ஸு, வேர்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி, மீனிங்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அது எந்த மாதிரியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஃபிலாசபிக்கலாக, அது எந்த மாதிரியான ஒரு எவாலுவேஷனுக்கெல்லாம் உட்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு டேட்டா வந்துட்டு கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியதாக வந்துட்டு இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன் ஸ்பெசிஃபிக் இட் இன்க்ளூட்ஸ் இஷ்யூஸ் இன் லாங்குவேஜ் லேர்னபிலிட்டி, லாங்குவேஜ் சேஞ்ச், காம்பிடன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்டிங்ஷன் அண்ட் எக்ஸ்பிரசிவ் பவர் ஆஃப் லிங்குஸ்டிக் தியரிஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இது எதை பற்றி சொல்லக்கூடியன்னு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் லேர்னபிலிட்டியில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது, அந்த லாங்குவேஜ் வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும்போது அது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அல்லது எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, ஸோ அதனுடைய காம்பிடன்ஸ் என்ன, பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்டிங்ஷன், ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜினுடைய டிஸ்டிங்ஷன் எப்படி இருக்குது. அந்த லிங்குஸ்டிக்ஸ் தியரிஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ஒரு லாங்குவேஜினுடைய லிங்குஸ்டிக்ஸ் தியரிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிரசிவ் பவராக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடியதாக வந்துட்டு ஸோ இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக். ஸோ மேத்ஸை பற்றி ஃபிலாசபி கொடுத்துருந்தாலும் சரி, சயின்ஸை பற்றி அவங்களுடைய ஃபிலாசபிக்கல் தியரிஸை கொடுத்துருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எல்லா வேர்டுமே வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்குரிய மீனிங் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதில் ஸோ இந்த எல்லா மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸில் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணப்பட்டு ஸோ அதனுடைய கான்செப்ட் வந்து எப்படி இருக்குது, ஓல்டாக எப்படி இருந்தது, நியூவாக எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபிலாசபிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சஸ்கில் கொண்டு வரப்படுது. மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்னுடைய நெக்ஸ்ட் பிரான்ச் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியல் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ இதனுடைய ஸ்கோப் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோசியல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் in relation to social factors such as social class, educational level, age, sex and ethnic origin. அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் சோசியல் கிளாஸ், எஜுகேஷ்னல் லெவல், ஏஜ், செக்ஸ் அண்ட் எத்னிக் ஆரிஜின். ஸோ இந்த சோசியல் ஃபேக்டர்ஸும் இந்த லாங்குவேஜ், ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனை பற்றி சொல்லக்கூடியதான் சோசியல் லிங்குஸ்டிக்ஸ். அதாவது சொசைட்டியில் லாங்குவேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லக்கூடியதான் சோசியல் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த சொசைட்டியில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு எப்படி லாங்குவேஜோட ஒரு ரிலேஷனை ஏற்படுத்திகிட்ருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியதான் சோசியல் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ சோசியல் லிங்குஸ்டிக்ஸ் டெல்ஸ் அபவுட் யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் அந்த சொசைட்டி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இட் டெல்ஸ் அபவுட் த சோசியோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஆஃப் எ பர்சன். ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய பர்சனுடைய சோசியோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ அப்படின்றதையும் பற்றி இந்த சோசியல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதில் சொல்லப்படுது. இட் ஹேஸ் 3 levels. ஸோ லெவல்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா 3 levels கொடுக்கப்பட்டிருக்கு: ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அண்டு சோசியல். Linguistics studies what societies do with the language, such as functional distribution of speech forms in society, language shift,
maintenance and replacement, the elimination and interaction of speech communities. ஸோ சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜை ஒரு சொசைட்டியில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அது ஃபங்க்ஷனலாக அது வந்து அந்த லாங்குவேஜ் வந்து எப்படிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது, அது ஸ்பீச் ஃபார்மில் அந்த லாங்குவேஜை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகும் பொழுது அது வவலாக இருந்தாலும் சரி, கான்சனண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அல்லது அவங்களோட யூஜிஎஸ்லேயே வந்துட்டு ஸோ எந்த மாதிரிலாம் அந்த லாங்குவேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு லாங்குவேஜினுடைய மெயின்டெனன்ஸ் அந்த சொசைட்டியில் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ட்ஸோ மீனிங்ஸோ எந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகிருக்கு, அல்லது வேறு கல்ச்சரோ வேறு கம்யூனிட்டிஸ்னுடைய அந்த வேர்ட்ஸோ லாங்குவேஜெல்லாம் வந்துட்டு எப்படி இன்னொரு சொசைட்டி அல்லது இன்னொரு கல்ச்சருக்குள்ளே எப்படி வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. டெலிமினேஷனோட வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டராக்ஷன் ஆஃப் ஸ்பீச் கம்யூனிட்டிஸ், வேறு ஒரு ஸ்பீச் கம்யூனிட்டிஸ் வரும்பொழுது அவங்களுடைய லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி வந்துட்டு யூசேஜ் வந்து யூஸ் பண்ணப்படுது, அவங்களுடைய யூசேஜ் வந்து எப்படி மாறுது. ஸோ இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியதான் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஹவு பீப்புள் அரவுண்ட், ஸோ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பீச் ஃபார்மை யூஸ் பண்ணும் பொழுது அது எப்படி வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா ஸ்பானிஷ் லாங்குவேஜோட இங்கிலீஷை சேர்க்கும் பொழுது அது ஸ்பாங்கிலிஷ் அப்படின்ற புதுசாக ஒரு யூஜேஸுக்கு போகும். அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து பேசணும் அப்படின்னா ஸோ தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அடையுது, ரெண்டு லாங்குவேஜ் சேரும்போதோ, ரெண்டு கம்யூனிட்டிஸ் சேரும்பொழுதோ, அல்லது கல்ச்சர் சேரும்பொழுதோ அந்த சொசைட்டியில் ஸோ அந்த லாங்குவேஜ் அப்படின்றது எந்தெந்த மாற்றத்துக்கெல்லாம் உட்படுது, ஸோ அவங்களுடைய யூசேஜ் வந்து எப்படி இருக்குது அந்த சொசைட்டியில், இந்த லாங்குவேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியதான் வந்துட்டு சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது லாங்குவேஜுக்கும் சொசைட்டிக்கும் உள்ள ரிலேஷன். அதாவது ஒரு சொசைட்டி வந்து ஒரு லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது, அதாவது ப்ராட் வேல சொல்லக்கூடியதான், அனலைஸ் பண்ணக்கூடியதான். ஸோ இந்த பிரான்ச்சினுடைய ஸ்கோப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சினுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்கோப்பாக சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய ஃபாதர் ஆஃப் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் லேபோ. ஸோ இந்த சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கு அந்த அனலைசிஸில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அவரை ஃபாதர் ஆஃப் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிளாசிஃபிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்கோப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கிளாசிஃபிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய ஓல்டு அண்ட் நியூ கான்செப்ட் கிளாசிஃபிக்கல் வேல எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் மேட்ரோ அல்லது தியரிஸோ வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அது லேட்டராக வந்துட்டு லிங்குவிஸ்டிக்ஸில் எந்த மாதிரிலாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஃபிலாசபிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் சொசைட்டியோட ரிலேட்டடாக உள்ள அந்த ஃபேக்டர்ஸுக்கும் ஸோ எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் இருக்குது, அது அந்த சொசைட்டியில் அந்த லாங்குவேஜ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லக்கூடியது தான் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கோப் ஆஃப் ஃபிலாசபிக்கல் அண்ட் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ரிமைனிங் பிரான்ச்சஸில் என்னென்ன ஸ்கோப் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் சக்ஸஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.